அனைவருக்கும் வணக்கம். ஆவலுடன் எதிர்பார்க்கும் 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனிமேல்தான் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையிலும், மிகப்பெரிய அளவில் பிக் ட்விஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. இது 100 அல்ல, 200 அல்ல, 300% உறுதியாகவே நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் அதிரடியான மாற்றம் ஏற்படுவதால் ஆவலுடன் எதிர்பார்க்கும் 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை எந்த ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. இனிமேல் தான் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றி இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் அபரிவிதமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல அதிரடியான மாற்றங்கள் நிகழும் தருணமாக இந்த வேளை அமைந்திருப்பதால் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக இந்த தருணத்தை கணித்து நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வருடத்தின் துவக்கத்தில் மிதுன ராசியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக கடகராசியில் உச்சபலம் பெறுகிறார். குரு பகவானின் அமைப்பு முற்பகுதியில் சில ராசிக்காரர்களுக்கும் பிற்பகுதியில் சில ராசிக்காரர்களுக்கும் அமோகமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் முற்பகுதியில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கும்ப ராசி, தனுசு ராசி, துலாம் ராசி, சிம்ம ராசி மற்றும் ரிஷபராசி இந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் குரு பகவான் பிற்பகுதியில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 7.5 சனியாக இருக்கக்கூடிய மீன ராசி, விருச்சக ராசி, கன்னி ராசி மற்றும் மிதுன ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. உச்சபலம் பெறுவதால் கடகராசி, தனுசு ராசிக்காரர்களுக்கும் சில சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கிறது. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் மிக வலுவாக கும்பராசியை விட்டு விலகி மீனராசியில் முழுமையாக வலம் வருகிறார். எனவே அமோகமான நன்மையை சனி யாருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறார் என்றால் மகர ராசி, துலாம் ராசி மற்றும் ரிஷபராசி இந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கிறார். மிதுன ராசிக்கும் குறிப்பிடத்தக்க வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் சனியின் அமைப்பால் உண்டு. நிழல் கிரகமான ராகு, கேது தங்களது சஞ்சார அமைப்பில் பாதிக்கு மேல் கடந்து வலம் வரக்கூடிய சூழலில் இந்த வருடத்தின் இறுதியில் நவம்பர் மாதத்தின் இறுதியில் பெயர்ச்சியை சந்திக்கின்றன. அதர் வரைக்கும் ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் வலம் வருகிறார். எனவே எப்படி பார்த்தாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சற்று நடுநிலையான பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய சூழலில் அனைவருக்குமே நடுநிலையான பலன் சந்திக்க முடியும். செவ்வாய் உச்சபலம் பெறும் ஆண்டாக இந்த வருடம் அமைகிறது. 2 வருடத்திற்கு ஒரு முறை உச்சபலம் பெறும் செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே உச்சம் பெற போகிறார். எனவே அமோகமான நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மற்ற ராசிக்காரர்களான சூரியன், சுக்கிரன், சந்திரன், புதன் என மற்ற ராசிகள் அனைத்துமே 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் உச்சபலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் இந்த ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. இப்படி பல கிரகநிலைகளில் குறிப்பாக நவ கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதால் நிச்சயமாக இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் ஆவலுடன் எதிர்பார்க்கும் 2026ஆம் ஆண்டு அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தையும் இனிமேல் தான் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை இந்த ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்று பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே முழுமையாக 7.5 சனி துவங்கும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கும் தருணமாக அமைந்திருந்தாலும் கூட சனி ஒருவர் மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார். குரு சுகஸ்தானத்தில் நுழைகிறார். ராகு லாபத்திலும் கேது பூர்வ புண்ணியத்திலும் வலம் வருவது அமோகமான நன்மையை வலுப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறுகிறார். எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையை சந்திக்க முடியும். ஏனென்றால் ராசியின் அதிபதி உச்சபலம் பெறுவதால் அமோகமான நன்மை உங்களை தேடி வரும் தருணமாக இருக்கிறது. எனவே எதிர்பாராத பல திருப்பு முனைகளாக பல சுப
நிகழ்வுகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் குரு பகவான் சாதகமற்ற அமைப்பிற்கு பிற்பகுதியில் செல்கிறார். ஆனால் முழுமையாக சனி பகவான் லாபத்தில் வலம் வருவது அமோகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு ரிஷபராசிக்கு சாதகமற்றவர் என்று பார்ப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதேபோன்று நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிக்கக்கூடிய பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் 200 மடங்கு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிச்சயமாக அவளுடன் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் கைகூடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் முதன்மையான யோகம் இந்த 2026ஆம் ஆண்டில் அமைகிறது. ஏனென்றால் குரு தனஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்தில் சனியும் அமர்கிறார். பாக்கியத்தில் ராகு, சகாயத்தில் கேது என கிரகநிலைகளின் கூட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வலுவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகமும் நன்மையும் இந்த 2026இல் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தட்டும் தருணமாக அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு குருவின் உச்சம், சனியினுடைய பாக்கிய சஞ்சார அமைப்பு, ராகுவினுடைய அஷ்டம பாதிப்புகள் என அனைத்தும் குறைவதால் நடுநிலையான பலனை பெறுவதோடு ஏற்கனவே சந்திக்கக்கூடிய சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு மிகப்பெரிய அளவில் ட்விஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிகரிப்பதால் கூடுதல் கவனம் தேவை. குருவும் விரயத்திற்குள் செல்வதால் அதீத விரய செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் குரு, சப்தமத்தில் சனி என நேர் எதிராக செயல்படுவதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராததை எதிர்பார்க்கும் ஆண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான திருப்பு முனைகள் ஏற்பட போகிறது. அது நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை பெறும் ராசியில் நிச்சயமாக துலாம் ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் பங்கு உண்டு. ஏனென்றால் குரு பகவான் கர்மத்தில் உச்சம் பெறுகிறார். யோகத்தில் சனி, பூர்வ புண்ணியத்தில் ராகு, லாபத்தில் கேது என துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையும் யோகமும் நிறைந்த ஆண்டாக அமைவதால் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதோடு வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 9இல் குரு, எனவே அனைத்து வகையான பணிகளிலும் நன்மை நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். முதன்மையான ராசி என்று சொன்னால் அது நிச்சயமாக விருச்சக ராசி. 5இல் சனி, 3ஆம் இடத்தை நோக்கி ராகு, கர்மத்தில் கேது என கிரகநிலைகளின் அமைப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோக பலன்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. விருச்சக ராசிக்காரர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கலாம். அனைத்து நன்மையும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி அஷ்டமம், குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்வது மட்டுமல்லாது சனி அர்த்தாஷ்டக சனியாக அமர்கிறார். இது இரண்டும் சாதகமற்ற அமைப்பு தான். நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் கவனத்துடன் தனுசு ராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனியின் பாதிப்பு விலகுவதால் அமோகமான நன்மை நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கைகூடும். நினைப்பதை காட்டிலும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் ஆண்டாக அமைய போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயம் நிறைவாக உண்டு. தனாதிபதியும் லாபாதிபதியுமான குருவின் உச்சம், அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பாத சனியாக அமர்வது, ஜென்மத்தை விட்டு ராகு விலக முயற்சி செய்வது என அனைத்துமே மிகப்பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கிறது. யோகத்தில் கேது, எனவே அற்புதமான நன்மை கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கத்தை அதீதமாக வலுப்படுத்துவதால் விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அதற்கு நேர் எதிராக ராசியின் அதிபதியான குரு பகவான் 5இல் அமர்கிறார். மிக வலுவாக ராகு விரயத்தில் இருக்கும் போது யோகஸ்தானத்தில் கேது இருக்கிறார். எனவே அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. இப்படி பல அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்கள் சற்று நல்ல மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. இப்படி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிரகநிலைகளின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அனைவருமே சாதகமற்ற சூழலில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை தரிசித்து வழிபடுவது நல்லது. குறிப்பாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து நவகிரக வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பதோடு ஆவலுடன் எதிர்பார்க்கும் 2026 அமோகமான திருப்பங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே